செய்ய போகிறோமுங்க. அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா செய்கிறதுக்குங்க வெள்ளை அவல் இந்த மாதிரி அவல் 1 கப் எடுத்துருக்கணுங்க. இதை வந்து கொட்டிக்கலாமுங்க. தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. அவல் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி ஊற்றிங்க அவலை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து வடிச்சுக்கலாமுங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சுக்கலாமுங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சாச்சுங்க. இப்போ வந்து இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அவல் ஊறட்டுமுங்க. மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாமுங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அவல். அவல் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாமுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாமுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க. அதை போட்டுக்கலாமுங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறோமுங்க. அதையும் போட்டுக்கலாமுங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாமுங்க. ஏற்கனவே அவளுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறோமுங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் மிளகாய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா கலக்கலாமுங்க. வெங்காயம் மிளகாயில் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து அவல் எடுத்து கொட்டிக்கலாமுங்க. கொட்டி நல்லா கிளறிக்கலாமுங்க. எலுமிச்சை பழம் 1 அரிஞ்சிங்க. பாதி எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாமுங்க. எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வணக்கலாமுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. அவ்வளோதாங்க. அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. பாருங்கள் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாங்க மதியானம் சாப்பாடு செஞ்சுட்டு காலையில் இட்லி தோசை செஞ்சுட்டு போகிறதுக்குங்க. காலையில் நேரம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமுங்க. சீக்கிரமாக வேலையாயிருமுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாமுங்க.
நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.